வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு குட்டின்ற ஒரு சேனலுக்காக 2 பொருளும் ஆர்டர் பண்ணிருக்கோம். அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா போயாவோட மைக் ஒன்று, இன்னொன்று வந்து கிளிம்பல் ஒண்ணுங்க, DJIயோட கிளிம்பல். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம போயா மைக்கை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அன்பாக்ஸ் பண்ணலான்னு ஓபன் பண்ணி என்னடா ஓபன்ல இருக்குன்னு பார்த்தா ஆல்ரெடி ஒருத்தன் ஓபன் பண்ணிக்க. அது யாருன்னா இவன் தான், நம்ம நரேஷ் குமார். அடங்கொய்யால சரி ஓபன் பண்ணுவோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக 2 மைக் ஆர்டர் பண்ணிருக்கோங்க. ரெண்டுமே வந்து சேம் அதே போயா தான் ஆர்டர் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் மாடல் சேம் கம்பெனி. ஓகே, ஒன்று வந்து மட்டும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பின்னாடி வந்து நிறைய ஸ்பெக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஸ்பெக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிப் ஆன் மைக் ஃபார் ஸ்மார்ட் ஃபோன் டிஎஸ்எல்ஆர் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு எழுதியிருக்கு. செகண்ட், ஆம்னி டைரக்ஷனல் கன்சென்டர், ஹை குவாலிட்டி கன்சென்சர், லோ ஹேண்டலிங் நாய்ஸ் அண்ட் இன்க்ளூட் லேப்பல் கிளிப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்னென்ன உள்ள இருக்கு, ஒரு பேட்டரி அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு இங்கே ஃபுல்லாக ஸ்பெக் இருக்கு. இங்கே எவ்வளோ எம்ஆர்பி அப்படின்றதுலாம் ஃபுல்லாகவே இருக்குங்க. இதில் எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு இந்த இருக்கு 1995 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்கு. ஓகே சரி, ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். என்னென்ன இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சைட்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ப்ரோ ஆடியோ சீரியஸ் அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா By-M1 சொல்லிட்டு அதனோட மாடல்லாம் போட்டிருக்கு. ஓகே, பில்லு பாருங்க, நான் போட்டதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து நான் போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வந்துச்சு. நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணது என்னோட சூப்பர் காயின் இருந்துச்சு, அதை வச்சு நான் கொஞ்சம் கம்மியாகவே ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இது எடுத்துருவோம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. உள்ளே பார்த்தா நம்மளோட மைக் இருக்குங்க. சூப்பருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு குவாலிட்டியான ஒரு இது இருக்குது. உள்ள மேனுவல்ஸ்லாம் இருக்குது. வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறதுலாம் வெளியே எடுத்து வச்சுருவோம். ஓகே, எங்கள் மைக்கு இந்த இருக்குது. ஓகே, இந்த பவுச் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. மைக்கை ஹோல்ட் பண்ணிட்டு எடுத்து போகிறதுக்கு ஒரு பவுச்சு நல்லா இருக்குது. நல்லா பாட்டி காலத்து சுருக்கு பை மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. நைஸ், வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இருக்குது. ஓகே, இதை வச்சுருவோம் ஓரமாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுவல்ஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல். ஓகே, இது வந்து வாரண்டி கார்டு. உள்ளே வந்து எல்லாம் இங்கிலீஷிலும் ஹிந்திலையும் இது. ஓகே, வச்சுருவோம் அதையும். இது வந்து ஒரு மேனுவல் புக்கு. எப்படி ஆன் பண்ணுறது, எங்கே ஹோல்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பேட்டரி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அடுத்து இதுதான் நம்ம மைக். ஓகே, இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்டரி போர்ஷன் அண்ட் அந்த கேமரா அந்த ஆஃப் ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 போர்ஷன் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து நல்லா அழகாகவே இது பேக் பண்ணியிருக்காங்க. அண்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு பிரித்து எவ்வளோ நீட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பா இது நீட்டாக பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இது நான் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் நான் அழுந்து காட்டுறேன், உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இது வந்து ஒரு ஸ்ட்ரிப் இருக்குது ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு. வேறு என்ன இருக்குது? ஓகே, இது 3.5 mm ஜாக் ஒன்று, இந்த ஜாக் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து இதை வந்து நான் கரெக்டாக காட்டுறேன். கொஞ்சம் ஜூமிங் பிரச்சனை. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து போடுறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச், கேமரா அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் மைக் இருக்குங்க. இந்த மைக் வந்து மைக் எவ்வளோ தூரம் இருக்குது, மைக்லேருந்து இதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மைக்குக்கு மேலே போடுற அந்த ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஷர்ட்டில் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கிளிப்பு. நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க, நான் இந்த வீடியோ பேசுகிறதே பார்த்தீங்கன்னா இது எப்படி போகிறதுன்னு தெரியலையே. எப்படி ஐ திங்க் மேலே போடணும்னு நினைக்கிறேன், பார்க்குறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையருக்குலாம் நீங்கள் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள கடைசியாக இருக்க ஒரே ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்சு. ஓகே, ஆமாம், இது ஒரு செல்லு ஒன்று கொடுத்துருக்காங்க. செல்லு, ஆமாம், இந்த செல்லு வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு, அப்போ தான் வந்து மைக் ஒர்க் ஆகும். இல்லை மைக் ஒர்க்கே ஆகாது. அதையும் கே வச்சுருவோம். அண்டு இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச், இதை தான் வந்து நாய்ஸ் ரிடக்ஷனுக்காக இந்த ஸ்பாஞ்ச் கொடுப்பாங்க. இதை போட்டுட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் இப்போ பேசுகிறதே பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் தாங்க, அதுதான் உண்மை. நல்லா இருக்குல்ல இந்த குவாலிட்டி? நல்லா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. மாட்டியாச்சு, இனிமேல் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றது செக் பண்ணுறது தான் நம்ம வேலை. சரி, இது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுருவோம். ஓகே, சூப்பர். இது வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னது, அது சின்னதாக ஒன்று மட்டும் பறந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது குவாலிட்டி பார்த்தா நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக மெட்டல் பாடியில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, சூப்பர் குவாலிட்டி. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி செல்லு எப்படி இன்செர்ட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது தாங்க அந்த செல்லு, அந்த இன்பில்ட்டாக உள்ளே இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைடு வந்து மேலே வர மாதிரி, அதாவது இந்த தட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ப்ளஸ்ஸு.
இது வந்து அந்த மேலே வர மாதிரி அந்த சைடு நான் போடுற மாதிரி அப்படியே இன்சர்ட் பண்ணிடுங்க. டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வண்டி தான். அவ்வளோதான், பெருசாக ஒரு பெரிய இன்ஸ்டாலேஷன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, சின்னதாக தான் இருக்குது. அவ்வளோதான், போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதாங்க. இந்த ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதனோட லென்த் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காட்டுறேன் உங்களுக்காக. இந்த கிளிப்பை வந்து இந்த இடத்துல தான் ஹோல்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு தெரியாமல் முடிச்சோம், இப்போ கரெக்டாக போட்டுட்டோம். இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த மைக் வந்து ஷட்டில்லாம் போட்டுக்கிட்டாங்க. இது வந்து நாய்ஸ் ரிடக்ஷனுக்காக சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாகவே நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு எவ்வளோ லென்த்துன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு முழம்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? இது 1 மீட்டர்னு வச்சுக்கலாம். நல்லாயிருக்கு. ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரி போடுற இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜான், அதாவது 3 இதுன்னு சொல்லுவாங்க, முழம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். 3 முழம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வரைக்கும் வந்துச்சு. ஓகே, பெருசாக அந்த சிக்கல் வந்து பெருசாக இல்லை, ஆனால் நல்லா இருக்குது. நானும் ரொம்ப சுற்றி தான் வச்சுருந்தேன். 6, அதனால் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் சிக்கனா கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். 9 10 11 12. ஓகேங்கப்பா, 12 முழம் வருது. நல்ல பெருசு தாங்க. நீங்கள் ஒரு ரூமில் இந்த சைட்லேருந்து அந்த 10x10 ரூமில் இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வச்சுக்கிட்டு கூட ஷூட் பண்ணலாம். ஓகேங்க, இதுதான் ஃபுல்லாக இதனோட ரிவ்யூ. இதனோட குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கிறது தாங்க இதனோட குவாலிட்டி. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆடியோ ஜாக் வந்து இது கூட ப்ளக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆம்ப்ளிஃபையர் இந்த மாதிரி எதுக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இவ்வளோதான் எனக்கு முடிஞ்சு போச்சு இதனோட ஃபுல் ரிவ்யூ. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்களும் பை பண்ணிக்கலாம். நான் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் வாங்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு ப்ராடக்ட்.